அன்பினர்களே, நம்ம டாக்டர் அர்ஜுனா எம்பி அவர்கள் இன்று ஞாயிற்றுக்கிழமை காலை சுமார் 12 மணியளவில் தமிழகத்தின் தலைமை செயலகம் செயின்ட் ஜோர்ஜ் கோட்டை முன்பாக முகாமிட்டிருக்கின்றார். அவரும் அவருடைய தங்கமும் கூடவே சென்றிருக்கின்றார்கள். இன்னும் 3 நபர்களுமாக மொத்தம் 5 பேர்களாக என்னவாம் அவர்கள் முதலமைச்சர் விஜய் அவர்களை சந்திக்க வேண்டும் என்று அவர்களின் ஊடாக ஒரு அப்பாயின்மெண்ட் கேட்டு இருக்கின்றார். அநேகமாக திங்கட்கிழமை கிடைக்கலாம், நாளை மறுதினம் கிடைக்கலாம், கிடைக்காம போகலாம். அவர் அங்கிருந்து தமிழக ஊடகங்களுக்கு மிகப்பெரிய பேட்டியும் வழங்கி இருக்கின்றார். இன்று ஞாயிற்றுக்கிழமை மாலை அந்த செய்திகள் தமிழக ஊடகங்களில் ஒரு கலக்கி வருகின்றது. கூடவே அவருடைய அசல் தங்கமும் இருக்கின்றது. இன்னும் ஒரு 3 பேராக எல்லாம் 5 பேர் அவருடன் சேர்ந்து வந்திருக்கின்றார்கள். தலைமை செயலகத்தின் முன்பாக இன்று சண்டே காலை இணைந்திருக்கின்றார். தமிழக ஊடகங்கள் அவரை ஒரு 8 ஊடகங்கள் அவரை பேட்டி கண்டிருக்கின்றார்கள். அவர் பேட்டியில் சொல்கின்றார், ஈழ விடுதலைக்காக இந்த விஜயோட குரல் ஒலிக்கப்பட வேண்டுமாம், உலக தமிழ் மக்களுக்கு எல்லாம் அவர் குரல் கொடுக்க வேண்டுமாம். நான் சொல்லலப்பா, சொல்றது அவர் யாரு? நம்ம வைத்தியர் ராமநாதன் அர்ஜுனா, மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட். ஈழ விடுதலைக்காக நிதி சேகரிப்பு, அதாவது நான் ஒரு விடயத்தை சொல்லுவேன். இப்ப இந்த ஈழ மக்களுக்காக நடிகர் சங்கத்தால் பணம் சேர்த்தாங்க. நம்மால் சிஎம்ரிக்கால ஜிஎம் வெறும் 500 ரூபா மட்டும் போட்டார். 500 only. இது எப்படி? அடே, உங்க படம் எல்லாம் அங்க விஜய் படம் மிக பெரிய வசூலை தட்டுவது நம்மவர்கள் ஈழத்தவர்கள் வாழ்கின்ற ஐரோப்பிய தேசங்களில் டிக்கெட்டு கிடைக்காம மிகப்பெரிய தொகை கொடுத்த நம்ம ஆளுங்க பார்ப்பாங்க. நான் எல்லாம் கிட்டேயும் போலங்க. நான் அதுல மிகப்பெரிய கஞ்சன். இந்த இலங்கைக்குள்ளே 1000 படம் பார்க்கவே மாட்டேன். நான் கடைசியா பார்த்தேன் 500 ரூபா மறுநாள் சினி சிட்டில. அதே பெரிய காசு. அப்போ அப்படியெல்லாம் ஒரு பைத்தியம் எனக்கு இல்லைங்க. சரி, இறுதி யுத்தத்தின் போது அதாவது இப்ப நான் கொஞ்சம் சொல்லிவிட்டுதான் போகணும். இதெல்லாம் இறுதி யுத்தத்தின் போது காங்கிரஸ் ஆட்சி, யார் ஆட்சி? காங்கிரஸ் சோனியா காந்தி அம்மா தலைமை, பிரைம் மினிஸ்டர் மன்மோகன் சிங் தலைமையில முல்லைத்தீவுல இறுதி யுத்தத்தின் போது பொஸ்பரஸ் கொண்டு போட்டு அழிக்குது இந்தியா. யார் ஆட்சி? காங்கிரஸ் ஆட்சி. என்ன வருகுது? பொஸ்பரஸ், வெள்ளை பொஸ்பரஸ் குண்டு. அந்த வெள்ளை பொஸ்பரஸ் குண்டை பத்தி நான் சொல்லியிருக்கேன்ல, ஒரு குண்டை போட்டோம்னா 50 பேரை தாக்கும். ஒரு குண்டுக்குள்ள சின்ன சின்ன குட்டி குட்டி குண்டுகள். அந்த குண்டு தான் பொஸ்பரஸ் குண்டு. நம்ம அடிக்கடி சொல்லியிருக்கோம் இல்ல, இந்த குண்டை கொடுத்தது நம்ம இந்தியா, பக்கத்து நாடு இந்தியா. யாரு ஆட்சி? மன்மோகன் சிங் ஆட்சி. மறந்துடுறாங்க. இப்படிதான் அந்த ஆட்சி போயிடுச்சு. சரி, இப்ப சிஎம்க்கு யாரு முதல் ஆட்சி கொடுத்திருக்கிறாங்க? அந்த காங்கிரஸ் ஆட்சியில 5 எம்எல்ஏ ஆதரவுடன் முதலாக டெல்லியிலிருந்து இறக்குமதியான நம்ம ராகுல் காந்தி அண்ணதான் சப்போர்ட் கொடுத்திருக்குது. யாருக்கு? விஜய் தம்பிக்கு. இவர் என்ன போய் சொல்றாரு? ஈழ விடுதலைக்கெல்லாம் குரல் கொடுக்கணுமா? எப்படி கொடுப்பீங்க? எந்த குரலை கொடுப்பீங்க? அண்ணன் காக்கா பாரு, அந்த குரலை கொடுக்க போறீங்க? அந்த குரலாம் கொடுக்க முடியுமா? குரல் விலையே கடிச்சு போட்டுருவோம் இல்ல. சரி, அதுவும் பரவாயில்ல, போகட்டும், விடுங்க, மன்னிச்சிருவோம். இந்த எம்பி சொல்லுது, எம்பி ஈழத்தில் தலைவரின் வெற்றிடம் ஒன்று உள்ளதாம். 40 வருட காலமாக நேர்த்தியான ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை முன்னெடுத்த விடுதலை புலிகளின் தலைவர், தமிழ் மக்களால் சொல்லப்படுகின்ற மாவீரன் நெப்போலியன் போன்று ஈழ மக்கள் மத்தியில மாவீரன் என்று சொல்லுகின்ற அந்த இடத்தை நம்ம விஜய் தம்பி நிரப்பணுமா? யாரு சொல்லுது? அர்ஜுனா எம்பி சொல்லுது. பாருங்க, நாளைக்கு நிறைய பேட்டி வரும். நான் சொல்லலாப்பா, சொன்னது அவர் தான். அந்த வெற்றிடத்தை சிஎம் நிரப்பணுமாம். உலக தமிழ் மக்களுக்கு எல்லாம் குரல் கொடுத்தா நிரப்பணுமாம். இது எப்படி இருக்குது? இதையும் நான் சொல்லல, சொன்னது அவர் தான். அதெல்லாம் வருது பாருங்க பேட்டிக்குள்ள. அப்ப முதல்ல ஒரு சிஎம், ஒரு மாநிலத்தின் சிஎம், இவரு மாநிலத்துல காங்கிரஸ் ஆட்சியில கொடுத்திருக்க வேற குத்துப்பட்டு நம்ம தான் அத ஒரு விடயத்தை சொல்றோம். முதலாக தேர்தலுக்கு முன்பாக இவிஎம் மெஷின், அதுல சித்த விளையாட்டு காட்ட போறாங்க. காங்கிரஸ் திமுக எம்எல்ஏ பறிக்க போறாங்கன்னு நம்ம தானே முதல் குரல் கொடுத்தோம். அந்த செய்தியும் பின்னுக்கு இப்ப பாருங்க, தமிழ்நாடு முழுவதும் ஒலிக்குது. இவரை வெற்றி செல்லாது, நாட்டாமை தீர்ப்ப மாத்து, இப்படி எல்லாம் பண்றாங்க. இவிஎம் மிஷின், நம்ம சொன்னோம்ல, இவிஎம் மிஷின் இல்லையே, ஏவிஎம் மிஷின். இப்ப ஏவிஎம் நீங்க இந்த மெய்யப்பன் செட்டியார் அந்த இதை கொண்டு வந்துறாங்க. ஏவிஎம் என்பது அமித்ஷாவின் ஓட்டு மிஷின்.
சரிதானே? அமித்ஷாவின் எலக்ட்ரானிக்ங்கிறதுக்கு பதிலா அமித்ஷாவின் voting மெஷின் நான் மட்டும் தான் உலகத்திலேயே மாத்திருக்கேன். ஏவிஎம் மெஷின். அந்த ஏவிஎம் மூலம் வெற்றி பெற வச்சது அமித்ஷா. அப்ப திரைக்கதை வசனம் எல்லாம் யாரு? அதாவது மார்டின். யாரு மார்டின்? அதாவது இப்ப நம்ம ஆதவ அர்ஜுனா வந்தீங்க அமைச்சர், அவட மாமன் பேரை வச்சுக்க. அதாவது மிகப்பெரிய ஒரு கொள்ள கூட்டம், லாட்டரி சீட்டு கொள்ள கூட்டம் விஜயை சுத்திட்டு, விஜய இந்த மலைப்பாம்பு சுத்துவது போட்டு சுத்தி இருக்கிறாங்க. பணம் இழுத்தா பணம் தான். அப்ப சாராய கடையை மூட போறீங்க, லாட்டரி சீட்டை கொண்டு வந்து உழைக்க போறாங்க. நல்லறிஞர் அவங்களோட விளையாட்டு. ஆக அவர்கிட்ட போய் ஈழ மக்களின் விடுதலை போராட்டத்தை, ரத்தம் சிந்திய போராட்டத்தை, நரபலி கொடுத்த போராட்டத்தை, இறக்கக்கூடாததை இறந்து, செய்யக்கூடாத செஞ்சு, தற்கொலை எல்லாம் பண்ணி மிகப்பெரிய 40 வருட போராட்ட காலத்தை கொண்டு நம்ம நடிகர் விஜய் கிட்ட கொண்டு ஒப்படைச்சிருக்காராம். இவர் யாரு? அர்ஜுனா எம்பி, ராமநாதன் அர்ஜுனா எம்பி. நல்லா இருக்குதா கூத்து? இடிப்பது பெருமாள் கோயில், அது நல்ல பழமுறை இருக்குல்ல, அப்படித்தான் இருக்குது. எங்க போய் சொல்ல போறாங்க? ஆக இதுக்குரிய கருத்துக்கள் மக்கள், இது முற்றுமுழுதாக ஈழத்தில் வாழ்கின்ற தமிழ் மக்களுக்கும் உலகம் முழுவதும் பறந்து வாழும் நம்மவர்களுக்கு, தமிழர்களுக்குமாக இந்த காணொலியை நாங்க தந்திருக்கிறோம். பார்த்து சொல்லுங்க, பயப்படாம சொல்லுங்க, ஆட்டிங்க கமெண்ட்ஸ். நம்மாளு யாரு? அர்ஜுனா ராமநாதன் எம்பி போயிட்டு கொடுத்திருக்காரு பாருங்க, தமிழக முதல்வர்கிட்ட 40 வருட கால விடுதலை போராட்டத்தின் காலடியில கொண்டு உடைச்சிருக்காரு. இவர் ஆட்ட கேட்டு கொடுத்தாரு, எந்த வேலையில கொடுத்தாரு, என்ன நோக்கத்துக்காக கொடுத்தாரு? நீங்க இந்தியாவுக்கு போனா அவரோட போட்டோ பிடிங்க, வீடியோ எடுங்க, அது உங்களோட ஆசை. யார் தடுக்க போறா? அவரை பேச்சையும் அந்த ஒளியையும் பார்க்க போனா, அவரை பார்த்தா அவர் இறந்து போன தகப்பனை பார்த்த மாதிரி போதான். ஒரு நடிகன் தான் ஆளு. நடிச்சா அந்த படத்தை பார்த்து ரசிச்சு போட்டு வேலையை பார்த்து போட்டு கம்முன்னு இருங்கடா, அதை விட்டு போட்டு அவரு கூட போட்ட பிடிங்க, அது ஒன்றும் ஆச்சரியம் இல்லை. போட்டபடி வீடியோ கேட்டு கொஞ்சம் கும்மாளம் மாடி அந்த ஆளை பேசி சிரி ரசி, அதெல்லாம் அது ஒரு படம்டா, ஒரு நிழல்டா. அதை போயிட்டு நிஜமா போய் சொல்லிக்கிட்டு, ஐயோ நான் எங்க மண்டைய போட்டு சிவத்துல எங்க போய் குத்தேன், சே முடியல ராசா, முடியல ராமா. இப்படி போகுது தமிழக விடுதலை போராட்டம். அதாவது ஒரு விடயத்தை சொல்லலாம், அவர் சொல்ல ஒரு கருத்து சரி. வடகிழக்குல ஒரு தமிழ் தலைமைத்துவ வெற்றிடம் இருக்குது, அது உண்மை. அது இந்தியாவில இருந்து இறக்க போறியா? அவரை கொண்டு வைக்க போறியா? என்ன கருத்து அவங்களோட கருத்தெல்லாம்? அது உங்களுக்குள்ளான பார்க்கணும். சம்பந்தர் இறப்புக்கு பிறகு, அதாவது விடுதலை புலிகளின் தலைவரின் இறப்புக்கு பிறகும், இறப்போ இல்லை அது இருக்கணுமே, பின்வாங்கலுக்கு பிறகும், அதாவது பெருந்தலைவன் சம்பந்தருக்கு பிறகும் மிகப்பெரிய வெற்றிடம் வந்து தொக்கி நிற்கிது. அது மாத்துக்கிறதுக்கு இடமே கிடையாது. ஸ்ட்ராங்கான ஒரு தலைமைத்துவம் தமிழுக்கு தேவைப்படுது. அதுக்கு போய் விஜயை கொண்டாட போறியா? நான் சொல்லலாப்பா, அவரே சொல்லிக்கிறாரு. இதுக்கான முழு பொறுப்பும் அவரு. நான் எடுத்து வந்த ஏஜென்ட் மாத்திரம்தான். உங்களோட கமெண்ட்ஸ் அடிங்க, அதுக்குரிய ரெப்ளிகேஷன் நாங்க பிறகு கொடுப்போம். சந்திப்போமா? நன்றி, வணக்கம். என்றும் உங்களுடன் சன்ரைஸ் இந்தியா டிவி. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் சேவை. ஆதரவு தாருங்கள், அரவணைப்போம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.